வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே டெக்னீஷியனோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ். ஸோ ரயில்வேல டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து நம்மளோட மார்த்தாண்டம் மாசா ஏஎஸ் அகாடமி, சரியா? ஸோ கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், சரியா? சும்மா கடமைக்காகலாம் படிக்காதீங்க, சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு வாய்ப்பாக நினைக்காதீங்க. இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு வாய்ப்பு கிடையாது, இது வந்து வாழ்க்கை. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேலை செய்வோம் அப்படின்னா, நாய் துரத்துற மாதிரி வேலை செய்வோம். வேற வழியே இல்லை, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னா, நாய் துரத்துச்சுன்னா நம்ம எப்படி ஓடுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம வேலை செய்வோம், ஓடுவோம். அப்போ நமக்கே தெரியாது நமக்கு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது வந்து ஒரு வாய்ப்பாக நினச்சிங்க அப்படின்னா அடுத்த சான்ஸ் வரும் போயிட்டே இருப்பீங்க. இதே இது ஒரு வாழ்க்கைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நாய் மாதிரி ஓடுவீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸை நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணுறோம், சரியா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணித்தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவை வந்து என்னென்னா, எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் எங்களோட எய்மாக இருக்குது, சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டில் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம், சரியா? இந்த டெஸ்ட்டு எதில் நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் நடக்க போகுது, சரியா? நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிறோம், இந்த ஆப் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப் இருக்கும். ஒன்று வந்து எஜுகேஷன் கெல்வின் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். மாசா லேர்னிங் ஆப் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் 2 ஆப் இருக்குது நமக்கு. அதில் எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படிங்கிற ஆப்பை வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படிங்கிற ஆப் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்சஸ், இப்படி ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா இந்த மொபைலில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கும், பேட்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரும், சரியா? அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பேட்ச் கோட் அப்படின்னு ஒன்று கேட்கும், சரியா? அந்த பேட்ச் கோடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் ஒரு பேட்ச் கோட் தரேன், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணால் எனக்கு வந்து கண்டிப்பாக ரெக்வஸ்ட் வரும், நான் வந்து உங்களை என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவோம், உடனே குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம் டேட்டில் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், சரியா? ஸோ எக்ஸாம் எழுதாதவங்க நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான பேட்ச் கோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர், சரியா? RTT BX 2KY, சரியா? ஸோ இதான் வந்து பேட்ச் கோட், சரியா? ஸோ இதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அக்செப்ட் வந்துடும், நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ யாருக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், இது எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுறது.
ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களோட நேம் அண்ட் அட்ரஸோட நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இதோட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஸோ நீங்கள் ஆப்பில் என்டர் பண்ணக்கூடிய நேமும், ஆப்பில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அந்த நேமும் நீங்கள் எனக்கு அனுப்பக்கூடிய அந்த நேமும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். சேமாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். சரியா? திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக படிங்க. உங்களோட டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். கரெக்டாக டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் உள்ளது நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். வேறு நிறைய ஸ்டடி ஓரியன்டான டிப்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்டடி ஓரியன்டான டிப்ஸ் எப்படி நம்ம அந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம், எல்லா டிப்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களை எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம பண்ணி தருவோம். ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறது யார்? சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்ப சீரியஸாக எனக்கு கண்டிப்பாக அந்த வேலை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. சரியா? அந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க வேற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த இதில் பயனடைவாங்க. நம்மளோட காம்படிஷன் யார் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான், நாம கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் தமிழ்நாடுல இருந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம்? எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.